ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். இது டே 16 எபிசோடு 17 21/10/2025 அன்று ஒளிபரப்பான நிகழ்ச்சியுடைய ஒரு ரிவ்யூ. முக்கிய நிகழ்வுகளாக அந்த வீட்டில் என்ன நடந்ததுன்னா, பியர்னா அண்டு பார்வதியினுடைய அட்ராசிட்டி தான் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே. அதுக்கப்புறம் அதாவது எப்பயுமே நான் முன்னாடியிலேருந்தே சொல்கிறது தான், நீங்கள் ஒரு விஷயத்த முன்னிறுத்தும் போது அது உங்களையும் திருப்பி தாக்குன்றதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் எதையுமே பண்ணணும். அதுக்காக தான் இந்த ஸ்மால் ஹவுஸ்னு ஒன்று பிக் ஹவுஸ்னு வச்சு அதன் பிறகு இப்போ சூப்பர் டீலக்ஸு நார்மல் டீலக்ஸ்னு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இவங்களுடைய சண்டை முதற் பங்கு ஆயிடுச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜூஸ் மேட்டர்னு ஒரு விஷயங்கள் பண்ணாங்க. மூணாவது மேட்டர் எஸ் நீங்க ரெண்டு பேரும் கதை சொன்னாங்க. ஆமா, ரெண்டு பேரும் கதை சொன்னாங்க. ஒன்று பிரவீன்ராஜ், இன்னொன்று பார்வதியோடைய கதைகள். ஸோ இதுதான் இன்றைய முக்கிய நிகழ்வாக நடந்தது. அதை தான் கொஞ்சம் நீட்டி முழங்கி பேசி ஒரு 20 நிமிஷத்தில் முடிச்சுட்டு கடையை காலி பண்ணலாம் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ தொடர்ந்து கமெண்ட் ஹைப்பு போட்டுட்டு இருக்க எல்லோருடைய வாழ்விலும் எல்லா நலங்களும் பலங்களும் பெற எல்லாம் உள்ள இயற்கை துணையில் இருக்கட்டும். சென்னையை சேர்ந்தவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கடலூர், செங்கல்பட்டு இங்கெல்லாம் கன மழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு ஸ்கூல்லாம் லீவு. ஸோ அதை பார்த்துக்காங்க. ஸோ இப்போ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். இல்ல, காலையில எழுந்த உடனே என்ன அப்படின்னா சண்டையில இருந்து ஆரம்பிக்கிறது. அந்த சண்டைக்கு முன்னாடி ஒரு விஷயமா என்னன்னா, டீ இல்லாமலே வேலை செய்ய முடியல அப்படிங்கறதா ஃபர்ஸ்ட் பிராதே. இப்ப என்னன்னா, இப்ப இவ்வளவு நாள் அவங்க டீ குடிச்சிட்டா வேலை செஞ்சாங்க, இல்ல நீங்க எழுந்துதான் வந்துட்டீங்க. அது கூட பரவாயில்லங்க. பாட்டு போடுறதுக்காக 9:45 கெஞ்சுவாங்க, எழுந்துட்டு போயிடுன்ட்டு. அந்த மாதிரிலாம் அட்ராசிட்டிஸ் பண்ணும்போது தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ரொம்ப தடிப்பு மேலே இருக்கீங்க. நாளைக்கு நடக்கும். அப்பா கிட்ட தடிப்பாக இருக்காதீங்க. சரியா? ஸோ பாட்டு போடுறதுல இருந்து எல்லா விஷயத்திற்கும் கேட்பாங்கங்க. நான் அதையும் பொறுத்த வரைக்கும் ஒரு டிகாஷன் காப்பி எப்படி போடுறதுன்னு கொஞ்சம் சொல்லி கொடுத்துருங்க. வாயில் வைக்க முடியல. சரி விடுங்க. டிகாஷன் இறங்கின்னு இருக்கு. போங்க. சரி சொல்லுங்க. ஸோ வியன்னாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கூட ஓகே, பட் ஃபர்ஸ்ட் நான் பாருக்கு வந்துடுறேன். டீயே குடிக்காம எப்படி வேலை செய்யறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது, கிளம்பின்னு இருந்தவங்களை சமைச்சிட்டு போங்க அக்கா, ஐயோ அக்கா கனியக்கா ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு தானே நீங்க. அது பாத்திரத்தை கழுவணும் போது ரூல்ஸ் மாதிரிலாம் பேச முடியுது. நான் அப்புறம் அசிங்கமா கேட்டுருவேன் நான். அதாவது உங்களுக்கு தக்காளி சட்னி, இன்னொருத்தவங்க ரத்தமா, அது எனக்கு புரியல. அது அதேதான். இல்ல உங்களுக்கு ரத்தம், இன்னொருத்தவங்க தக்காளி சட்னியான்னு கேட்பேன் நானு. ஏங்க அது ரொம்ப தப்புங்க. அது ஒருத்தவங்க கிளம்புறாங்க, அவங்க சாப்பிட்டதே கிடையாது, நீங்க ராஜபோகமான சாப்பாடு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த கத்தி உங்களை நோக்கியும் திரும்பும் தெரியாம நீங்க ஆரம்பிங்க. அப்ப இது மாதிரிதான் நீங்க படம் பண்ணுவீங்க. நான் அப்ப அவசரப்படுவீங்கன்னு சொல்றேன். ஏன்னா இப்ப எனக்கு நம்ம இந்த பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்கும் இல்லையா? அப்ப நான் ஜாக்கி கிட்ட கூட சொன்னேன், இப்ப வேணா பண்ண மாட்டேன்றாங்க, ரொம்ப அழிச்சாட்டியம் பண்றாங்கன்னு இருக்கட்டும். ஆனா அதுல நீங்க எஃப்ஜே பாத்தீங்கன்னா அவர் அவங்களே டார்கெட் பண்ணி அவங்களே வேலை வாங்கினே இருக்காரு. இதை செய், அதை செய், அதை செய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க 1 மணி நேரம் தான் பாக்குறீங்க. அந்த வீட்லயே அவங்க இருக்கிறாங்க. அவங்க என்னென்ன அட்ராசிட்டிலாம் அழகா உட்காந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஆட்கள். இப்போ உதாரணத்துக்கு நீங்க நேரம் அவங்க வியர்னா டைரக்டா இறங்கவே மாட்டாங்க. அதுக்கு சுபிக்ஷா மூலமா தான் அவங்க எல்லா விஷயமும் பண்ணுவாங்க. அததான் இப்ப நான் சொல்ல வந்தேன். ஏன்னா இப்ப அதை சொல்லும் பொழுதுதான் ஜாக்கி சொன்னாங்க, இது இப்ப இப்ப உனக்கு இப்ப ஒரு நாளைக்கு அவங்களுக்கு இவ்வளவு இதுவா இருக்கும் பொழுது நல்லா யோசிச்சு பாருங்க. சட்டைய இப்ப போட்டு இந்த சட்டையை தூக்கி வீசி அடிச்சுட்டு அவர் கிளம்பி அவர் சமைச்சு கொடுத்துட்டு தான் அவங்க போனாங்க. அப்படி செய்யற ஒருத்தவங்களை நீங்க அந்த அளவுக்கு வேலை வாங்கிக்கிட்டு இப்ப நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்றப்ப நமக்கே என்ன ஒரு காண்டு வருதுன்னா, பெருக்க சொல்லுவாங்கங்க. இப்ப கனி இப்ப கனி என்ன பண்ணுவாங்க, பெருக்குவாங்க. இப்படி இப்படி எங்க அம்மா சொல்லுவாங்க, அது என்னடி சந்திரமதி மாதிரி பெருக்கிறேன். அது என்ன காரணத்துக்கு அப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. அந்த தொடப்பத்துக்கும் வலிக்காம தரைக்கும் வலிக்காம பெருக்கிற அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லிட்டரலா அந்த மாதிரிதான் செஞ்சாங்க. அப்ப கனி எல்லா அபராதமே கனி கிட்ட தான் போகுது. கனிதான் அவங்க தலைவர் மேடம், அவங்க கிட்ட தான் போவோம். இல்ல சார், நான் சொல்றது எல்லா அபராதமே தலைவர்கிட்ட போகலாம், நான் தவறா சொல்லல. இப்ப துஷாரும் தலைவராக இருந்தார், அந்த டைம்ல யாரும் இவ்வளவு பிரச்சனைகள் பண்ணலன்னு சொல்றதுக்கு. துஷாருக்கு மைக் போடுறதே தெரியல, அந்த வீட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியல. அரோகரா அரோகராச்சி அரோரா அரோரா அரோரான்னு அவர் மண்ணு போயிட்டே இருக்காரு. அதுதான் உண்மை.
அடிச்சு பார்த்து சொல்லியாச்சு, இன்னும் திருந்தலாமா அப்படின்ற லெவல்ல தான் அவர் இன்னமும் இருக்கிறாரு. இன்னைக்கு இன்னும் அரோரா துஷார் பக்கம் போகவே இல்லை கேமரா. இல்ல எங்க பேசினாதான் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தா திரும்பி எங்க இது கேமரா மைக் அவுட் வச்சு ஏதோ பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? சோ அப்படி இருக்கும் பட்சத்துல கனி தான் வந்து ஒரு தடவை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு வருவாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொல்லுவாங்க, நான் போக மாட்டேன், நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்வாங்க. வேணாம், ஏமா வேலை செய்ய மாட்டேன்னா, நான் இப்பதான் வந்து எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு வந்து உட்காந்துக்குவாங்க. அப்ப ஆதிரை வந்து கேட்பாங்க, எப்படிங்க இதே தானங்க நீங்க வந்து எங்களால எல்லாரையும் வேலை வாங்குனீங்க அங்க இருக்கிறப்ப, இதை இப்ப நீங்க செய்ய முடியாதுன்னா, நான் இப்பதான் செஞ்சேன், என்னால இப்ப செய்ய முடியாது, என்னையே வந்து சொல்லாதீங்க அப்படின்னு உட்கார்ந்தா இருந்தாங்க. அப்புறம் சரி பெருக்கிற இடத்து அங்கேயும் வந்து கனிதான் வந்து ஏதோ பேசி சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதன் பிறகு உள்ள போயிருவாங்க. உள்ள போனா எஃப்ஜே துணி எடுத்து வைக்க சொல்லிட்டே இருந்தாரு. அப்ப சுபிக்ஷா வந்து பெட்ஷீட் மடிக்க சொல்லுவாங்க, நான் படிக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அப்ப திரும்பி எஃப்ஜே சொல்லுவாரு, என்னோட நீங்க செய்ய வேணாங்க, அவங்கள மடிச்சுட்டு என்னோட வந்து எடுத்து வைங்க, நான் இப்ப எடுத்து வச்சா எடுப்பேன், அப்புறம் நான் எடுத்து வைக்க மாட்டேன். அவங்க ரூல்ஸ் எப்படி பேசுறாங்கன்னா, கனி வந்து சொல்லுவாங்க, நீங்க அவங்க வேலை சொன்னா செஞ்சுதானாங்க ஆகணும். அப்படி கிடையாது. அந்த மாதிரி தனித்துவமா இப்ப ரூம் கிளீன் பண்றது அவங்களுக்கு ஒரு வேலைன்னு கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க செய்வாங்களாம். தனித்துவமா என்ன ஒரு இண்டிவிஜுவல் பர்சனா கூப்பிட்டு சொல்ற வேலையை அவங்க வாங்கிக்கணும் என்கிட்ட இருந்து. அவங்க எப்படியாவது பேசி என்கிட்ட இருந்து வாங்கணுமே தவிர்த்து நான் செய்ய மாட்டேன். லாஜிக்கலா வந்து இல்ல நீங்க கேம் படியே சுவாரஸ்யம் பண்ணி எனக்கு வந்து குடிச்சிட்டே பேசுங்க, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. சப்பா கடவுளே, நான் மாத்திரை போட்டிருக்கேன். சரி சரி சரி, என்ன மாத்திரை மேடம்? ப்ரூஃபன். நான் கூட ஓகே. ஸோ வியன்னாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ எஃப்ஜே அதை மடிச்சு வைக்க மாட்டாங்களாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க லாஜிக் படி ஓகே, விஜேஎஸ் கூட சொல்லிட்டு போயிட்டாருப்பா, சுவாரஸ்யமா எடுத்துன்னு போங்கன்னா கூட, சுவாரஸ்யமா ஏதாவது சொல்லி நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னா கூட பரவாயில்ல. நீங்க நான் வேலையே செய்யக்கூடாதுங்கிறதுல எல்லாம் கவனமா இருக்கீங்க. இதுக்குதான் அவங்க வந்து போனதே அந்த இடத்துக்கு. இதுக்கு சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து அவங்க வர வேண்டாம்னு நினைச்சதே அதுதான் காரணம்னு வச்சுக்கோங்களேன். சூப்பர் டீலக்ஸ் யார் போறீங்கன்னு டக்குன்னு அவங்க தான் கை தூக்குனாங்க. ஐயோ நான் போறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா கமருதீன் இருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல. யாரு சார்? யாரு? நான் வியன்னாவை பத்தி பேசிட்டு இருக்கேன். வியன்னா சூப்பர் டீலக்ஸ்க்கு போறப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடுவாங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, அதாவது இங்க இருக்கிற அதிகாரம் என்பது இந்த வீட்டை பொறுத்தவரை என்ன, ரெண்டு பக்கமும் இருக்கிற கத்தி, கூர்மையான கத்தி. அவங்க குத்துனாலும் குத்தும், நீங்க குத்துனாலும் குத்துனும் போது அடக்கி வாசிக்கணும். இன்னைய வரலையுமே அந்த சுகத்தையே அனுபவிக்காத ஒருத்தர் விக்கல் விக்ரம வந்து இவரு எப்படி கண்ணாடி தொடங்கி சொல்லி கொடுத்துட்டு பாருங்க. ஐயோ இங்க தொடங்க, இங்க தொட, அங்க தொட அப்படின்லாம் சொல்லுவாரு. அதெல்லாம் வச்சுக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து நிறைய சொல்லுங்க, ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். ரெண்டு சைடு கத்திங்கிறது வந்து மனைவியுடன் ஆர்கியூ பண்ற மாதிரி. இதெல்லாம் அது உங்க பக்கம் எப்ப வேணா திரும்பிடும் டக்குன்னு. நீங்க நினைச்சுன்னு இருப்பீங்க, என்கிட்ட பாயிண்ட் இருக்கு, 10 பாயிண்ட் நான் எடுத்து நாங்க போறேன் அப்படின்ட்டு. அவங்க 20 பாயிண்ட் வச்சிருப்பாங்க. ராகம் ஜீவனாகும், நெஞ்சின் ஓசை தாளமாகும், கீதம் வானம் போகும், அந்த மேகம் பாடமாகும், தேவி எந்தன் பாடல் கண்டு மார்பில் நின்று ஆடும், நாதம் ஒன்று போதும் எந்த நாயில் கோடி மாதம், தீயில் நின்ற போதும் அந்த தீயே வெந்து போகும், நானே நாதம் தனம் தனம் தம் தம் தனம் தம் தம் தனம் தம் தம் தனம் தம். ஏத்திக்கலாம். தேங்க்யூ மேம். பாயிண்ட் நிறைய வச்சிருப்பீங்க, பட் கன்வெர்ட் பண்றதுக்கோ இல்ல டைவர்ட் பண்றதுக்கோ இந்த மாதிரியான விஷயம் அந்த மாதிரி இருந்துட்டா பிரச்சனை கிடையாது சார். இங்கே அவங்க டைவர்ட்டும் பண்ண தெரியல, அவங்களுக்கு கன்வெர்ட்டும் பண்ண தெரியல, அதுதான் பிரச்சனை. சரிங்களா? அந்த மாதிரி தான் வந்து வியன்னாவுடைய சண்டைகள் எல்லாமே. இதுல வந்து சுபிக்ஷாவுக்கு கொஞ்சிக்கிட்டே இருந்தா எல்லாருமே அவங்க சொல்றத நம்பிடுவாங்க, அவங்கள பாவம் பார்ப்பாங்க அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அவங்க கதறனா அழுதா உடனே ஓடியாந்து சந்தோஷத்துக்கு நாடி துடிக்கிற மாதிரி ஓடி வர்றது வினோத் அண்ணன் மட்டும்தான். வேலை யாரும் அப்படி வர மாட்டாங்க. என்னாச்சு? ஓகே, வினோத் மட்டும்தான் வராரு. அவரு கொஞ்சம் இவங்க அழுதாலே கூட ஓடி வந்துடுறாரு. அம்மா குட்டிமா பட்டுமா அழுவ கூடாது, இதெல்லாம் நீ ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணுங்கிற மாதிரி அவர் வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடறாருன்ற. அத கெஞ்சல் அடுத்தது. அதுக்கு முன்னாடியே இவங்க நான் என்னன்னா, நீங்க ஒரு வேலை செய்ய முடியாதுன்ற போது கூட கரெக்டா ஒரு விஷயம் கனி சொல்லுவாங்க, ஆட்டிடியூட் மேட்டர்ஸ். எங்க அத வந்து ஏல ஆரம்பிக்கிறேன் ஆதிரையும் சொல்லுவாங்க. ஏங்க வேலை செய்ய முடியாதுங்கறத சொல்ற விதம் இருக்குல்ல, அவங்க சொல்ற ஆட்டிடியூட்னா, ஓ உங்களுக்கு ஆட்டிடியூட் இல்லையோ ஓஹோ அப்படின்னு உடனே ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சுன்னு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த ஆட்டிடியூட் இருக்கும்போது உங்களுக்கு பியூட்டி பிரிவிலேஜ் இருந்தாலும் சரி, நீங்க பாவமா கொஞ்சம் பேசினாலும் சரி, அது வேலைக்காகாது. ரொம்ப அதனாலே இன்னும் வந்து வைத்து செய்யப்படுவார்கள். ஏன்னா நீங்க மத்த விஷயங்கள் பண்ணா பரவாயில்ல, நீங்க அந்த அளவுக்கு ஒருத்தரை வச்சு ஒரே ஒரு ஆளை வச்சு காய் நகர்த்திட்டே இருந்தீங்க உள்ள இருந்து. இப்ப செம காமெடி என்னன்னா, அந்த பொண்ணு பெட்ஷீட் மடிக்க சொன்னாலே மடிக்கிறது இல்ல அவங்க. அப்ப சுபிக்ஷா மாதிரி இருக்கிற ஆள்லாம் எப்படி பேசணும்? ஏன் வேணா இங்க நானும் நீ இருக்கிறப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே அவ்வளவு வேலை வாங்கணும் எல்லாரையும்ன்றத சுபிக்ஷா பேசணும் இல்ல. சுபிக்ஷான்ற ஒரு ஆள் பேசவே மாட்டேன்றாங்க. சொகத்தை மட்டும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வேல்யூஸும் கிடையாது. சீக்கிரமா அவங்களை வீட்டை விட்டு அனுப்புறது என்ன பொறுத்தவரை உசிதம். ஏன்னா நேத்து மாதிரி அவங்க ஒரு பேர் ஒன்று வாங்கி வச்சிருக்காங்கல்ல, அந்த பேரை அவங்க வந்து இந்த வீட்டுல அழிச்சிட்டு தான் போவாங்கன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. காரணம் என்னன்னா, உங்க பேச்சிலேயோ இல்ல மற்ற செயல்கள்லயோ உங்க சுயநலம் மட்டும்தான் இருக்கிறதுக்கோசரம் பொதுநலமோ இல்ல சமூக நீதி எதுவுமே கிடையாது. இந்த சமூக நீதினு ஏன் வந்து இங்க சொல்றாங்க தெரியுமா? இந்த திராவிட மண்ணில் ஏன் சமூக நீதி பேசுறோம்? சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து ஒருத்தவங்க எப்ப பார்த்தாலும் ஆர்டர் பட்டிக்கிட்டே இருக்கிறது வந்து கீழே இருக்கிறவங்க வந்து பிறப்பின் அடிப்படையில் அந்த வேலையை அவன் தான் கடைசி வரையிலும் செஞ்சுக்கிட்டே. அதாவது இந்த வீட்லயாவது ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கு வாரம் மாறுறதுக்கு. ஆனால் இந்த சமூகத்தில், அதுவும் தமிழ் சமூகத்துல 2000 ஆண்டுகளாக பிறப்பின் அடிப்படையில அதுதான் இந்த படம் சொல்லுது. நான் பிறக்கும் போதே எப்படி எனக்கு எதிரிகள் இருப்பாங்க, நான் பிறக்கும் போதே எனக்கு எப்படி எதிரிகள் இருப்பாங்க. அப்ப பிறப்பின் அடிப்படையில இங்க வந்து அதை வந்து பேசுவது, உயர் ஜாதியில பிறந்துட்டதுக்காக பிரிவிலேஜோட வாழறது வந்து எப்படி ஒரு வாழ்க்கை ஆகும்? அதுதான் வந்து நேற்று சொன்ன, ஒரு குப்பையை வந்து போட்டா அதை எடுக்கிறது வந்து ஒரு பொறுப்புன்னும் போது திரும்ப போட்டு அந்த பொண்ணை வந்து ஃபாரின் பொண்ணை வந்து இவனுக்கு வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க. நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்க? அதுதான், அதனால்தான் தமிழகத்துல அந்த சமூக நீதி பேசப்படுகிறது. அதுதான் நிறைய பேருக்கு காண்டாகுது. ஏன்னா அந்த பிரிவிலேஜோட பிறந்துட்டவனுக்கு அது வந்து பிளஸ். ஆனா இங்க கஷ்டப்படுறாங்கல்ல, நீங்க அங்க இருந்து உங்களுக்கு இங்க வரும்போதுதானே உங்களுக்கு பெருக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியல. பெருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு புரியுது இல்ல? அப்ப இத 2000 வருஷமா ஒருத்தன் இடைநிலை சாதியிலையும் கீழ் சாதியிலையும் ஒடுக்கப்பட்ட சாதியிலும் ஒருத்தன் பிறந்துட்டான்றதுக்காகவே அவன் மலான்றதுல இருந்து மற்ற மயிர் வேலை பண்றதுல இருந்து அவனே பண்ணிட்டு இருந்தான்னா, அதுதான் தமிழ் சமூகத்துல திராவிட மாடல் பேசுது. அதனாலதான் அதுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் இருக்கு. அதுதான் ஓகேவா? சோ அதனாலதான் இந்த விஷயத்த இப்படி ஒரு கான்செப்ட், இப்படி ஒரு விஷயம் வரப்போது அதை நம்ம எடுத்து காட்டுறோம், அதை சுட்டி காட்டுறோம்னு சொல்ல வரேன் நான். அது ஒண்ணு. இன்னொன்னு நீங்க அடிக்கடி சொல்றதா, அந்த மாதிரியான ஒரு பவரோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கொடுக்கும்போது நீங்க எந்த அளவுக்கு நியாயமாக இருக்கீங்க அப்படிங்கிறது இருக்கு. உண்மையிலேயே நான் வந்து என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் வேணாக்கு நான் யோசிச்சேன், என்ன திரும்ப அவங்களை கூட்டே இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றப்ப டைம் ஃப்ரேமும் பாக்குறேன். ஒண்ணு இல்லைங்க, சாப்பிட போகும்போது தட்டு கழுவி கொடுங்க, ஏதோ பாத்திரம் கழுவி கொடுத்து ரூல்ஸ் பேசினாங்க. உங்க இந்த ரூல்ஸ் என்னங்க? திரும்பவும் சொல்றேன், ஏவி விட்டது அவங்க அப்படின்னும் பொழுது அதை பேசுனது சுபிக்ஷா. நான் இந்த இடத்துல வந்து சுபிக்ஷா தான் ரூல்ஸ் பேசுனது. சுபிக்ஷா தான் சொல்லுவாங்க ரூல்ஸ். நான் என்ன பண்ணுவேன், அந்த ரூல்ஸ் எனக்கு எஃப்ஜே கரெக்டா எடுத்துன்னு வருவாரு. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப பாத்ரூம்ல இருக்கிற குப்பைகளையோ எதையுமே நாங்க போட மாட்டோம், நீங்க தான் உங்க குப்பையை கொண்டு போய் போடணும்னு பார்வதி ஆர்கியூ பண்ணுவாங்க. நல்லா கேட்டுக்கங்க, பார்வதி ஆர்கியூமெண்ட் குப்பை போட மாட்டோம் தான், எங்களுக்கு கிளவுஸ் கொடுங்கன்னு ஆர்குமெண்ட் இல்ல. எங்களுக்கு கிளவுஸ் கொடுத்தீங்கன்னா நான் எடுத்து போடுறேன்னு ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா அந்த ஆர்குமெண்ட் அவ்வளவு பெருசுக்கு வந்திருக்கவே. எங்க அந்த கிளவுஸ்க்கு மார்ச்சுனா எல்லாரும் சாப்பிட மாட்டேன்ட்டு ரம்யா கரெக்டா ஒரு பாயிண்ட் வருவாங்க. பாயிண்ட் வந்து இப்ப இந்த வேலையை நீங்க செய்யல, நாங்க சாப்பிட மாட்டோம். ஏன்னா இங்க சாப்பாடு நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய பிரச்சனையாகும். வாரத்துல வந்து நீங்க வந்து பயங்கர பிரச்சனையாகுன்றது, எல்லாத்துக்கும் நீங்க சாப்பாடுக்கு போயிடுவீங்களே, ஒன்னா பார்வதி மேல பழி போட்டுருவீங்களே, அப்படி இப்படின்னு கதை பண்ணிட்டு எனக்கு கிளவுஸ் வேணும்னு கதையை கடைசியா எடுத்து அந்த கேள்வியை ரம்யா கரெக்டா கேட்டாங்க. ஏன்னா ரம்யா மேல 1000 மாற்று கருத்து இருந்தாலும், ரம்யா வந்து சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து இன்னும் போகல அப்படின்னாலுமே ரம்யா கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க அப்படித்தானே எடுத்துட்டு வந்தீங்க, நாங்க எல்லாரும் ஏதோ பண்ண மாட்டோம், நான் சாப்பிட மாட்டேன், நீ தானே வந்து உட்கார்ந்து. அதேதானே நானும் அதே ஆயுதத்தை எங்க வீட்டுல நான் எடுக்க மாட்டேன். அதுதான் முன்னாடியே சொல்றேன், உங்க வீட்டுல நீங்க 1000 பண்ணிக்கலாம், நீங்க என்ன வேணாலும் உங்க வீட்டுல நடந்துக்கலாம். இது உங்க வீடு அல்ல, இது பிக் பாஸ் வீடு. பிக் பாஸுக்கான மரியாதை. அததான் இவங்க வந்து ரொம்ப இது பண்ணோம்னா எங்கேயாவது ரொம்ப ப்ரெஷரைஸ்ட் ஆயிடும்ன்றதா கொஞ்சம் விடுறாங்கன்றதுனாலே வந்து இவங்க வந்து தலைக்கு மேல ஆடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். இன்னொன்னு, இப்ப வேணாக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பாரு. அது என்ன பாருவே செஞ்சுட்டாங்களே என்ன செய்ய சொல்றாங்கன்னு பாரு கொண்டே நானே செய்யட்டேன்னா அது எப்படி? நான் செய்ய மாட்டேன். என்ன 10 பேர் செஞ்சுட்டாங்கன்னா இந்த வீட்டுல நான் செய்யணுமான போது ஃபர்ஸ்ட் நீங்க பாரு சொல்லுவதை சாதாரணமா கேட்டீங்கன்னா, ஆமா கரெக்ட் தானே, அவங்க இவங்களோட குப்பையை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு தோணும். ஏன் இப்ப விக்ரம் செஞ்சாருன்னா நான் செய்யணுமா, ரொம்ப கரெக்டா கேட்கற மாதிரி இருக்கும். ஆனா அதுல கனியோட சொல்ற பாயிண்ட் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கனி வந்து ஒரு சார்பா பேசுறாங்க அப்படிங்கிறது இருக்கு. அவங்க பிபி டீமுக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க தான், ஏன்னா அவங்களோடவே தான் அவங்க இருந்தாங்க. அவங்க வந்து அந்த பிபி டீமுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லன்னு நான் மறுக்கல. பார்வை வந்து அவங்க வந்து பாரு ஆர்கியூ பண்ணா அவங்களும் பதிலுக்கு ஆர்கியூ பண்றாங்க. ஏன்னா பாரு அந்த அளவுக்கு அவங்களுக்கு செஞ்சு வச்சிருக்காங்க ஏற்கனவே, அவங்களோட கேஸ் ஹிஸ்டரி அப்படி இருக்கும் பட்சத்துல கனி வந்து இன்னைக்கு சொல்ற பாயிண்ட் வந்து என்னன்னா,
இது வரைக்கும் இருக்கிற ஆட்கள் அந்த வேலையை செஞ்சுட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரிதான் செய்யணும்னு ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்தாச்சு. இப்ப நீங்க நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்றது எந்த விதத்திலையும் கரெக்ட் கிடையாது. இது ஒண்ணு. அவங்க வந்து கட்டி கொடுத்துருவாங்க அப்படின்றப்ப உடனே எஃப்ஜே அந்த ரோல் எடுத்துன்னு வருவாரு. ஏமா நான் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி நான் சாப்பிட போறதுக்கு ரெடியா இருக்கிறப்ப எனக்கு சமைச்சு கொடு அப்படின்றப்ப அந்த பாத்திரத்தை கழுவி கொடுக்கறதுக்கு நீங்க அதை கழுவுனா அது வந்து ரூல்ஸ் மீறினது அப்படின்னு சொன்னாங்கல்ல. அத நான் இப்ப சொல்றேன். நாங்க வந்து கயிறை வச்சு கட்டுனா, குப்பையை வந்து கட்டுனா நாங்க ரூல்ஸ் மீறதா அர்த்தம் அப்படின்னாரு. ஓகேங்களா? இங்க எல்லாருமே நீங்க பேசுறது அது ரூல்ஸ் இல்ல அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஆனா நீங்க தான் அந்த பாயிண்ட் எடுத்துன்னு வந்தீங்க. அப்ப அந்த பாயிண்ட் எடுத்துன்னு வரும்போது நீங்க பார்வை எங்க போயிருந்தீங்க? நியாயமா பேசணும்னா எல்லாருக்குமான நியாயத்தை நீங்க அங்க பேசியிருக்கணும் இல்லையா? உங்களுக்கான நியாயத்தை மட்டுமே பேசும்பொழுது அது எப்படி எடுபடும் கேக்குறேன். இதே நியாயத்தை நீங்க விக்ரம் வந்து குப்பாலும் பொழுது கூட அது எப்படி நீங்க விக்ரம குப்பால சொல்லலாம்? நீங்க எப்படி விக்ரம் அதை கேட்கலாம் அப்படின்னு கேட்கும்பொழுது அது எல்லாருக்குமான விஷயமா இருக்கு. உங்களுக்கு வரும்பொழுது மட்டும் அதை பத்தி பேசும்பொழுது ரொம்ப சுயநலமா இருக்கு இல்லையா? நீங்க சுயநலமா இருந்தீங்கன்னா அதற்கு நீங்க அதற்கான பதில வந்து அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்றேன். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, எல்லாரும் இருக்க வேண்டிய ஒரு வீட்டுல நீங்க இப்ப சமூகத்துல எப்படி நீங்க எல்லா விஷயத்திலயும் நீங்க வந்து இருக்க முடியாதுல்ல. ஒரு அளவுக்கு தான் நீங்க சுயநலமா இருக்க முடியும். உங்களோட விஷயங்கள்ல நீங்க ஒரு அங்கமாக இருக்கும்பொழுது நீங்க எல்லாத்தையுமே வந்து காம்ப்ரமைஸ் ஆகி தான் வந்து போவீங்க. சோ அததான் வந்து இன்னைக்கு செய்வாங்க. அதற்கப்புறம் வந்து குப்பையை அல்றோம்னு சொல்லிடுவாங்க. உண்மையிலேயே அந்த பெருக்கிறத பெருக்கியே காட்டுவாங்க. இப்படி பெருக்கினாதான் உண்மையிலேயே அவங்க வந்து பெருக்கிறன்ற பொருள் ஏகப்பட்ட குப்பை தான் இருந்தது சார். அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பெருக்கிறது ஏன் விருப்பப்படிதான் பெருக்கிறது எப்படி சரி இவங்க விருப்பப்படி பெருக்க முடியும்? நீங்க ஏதாவது எனக்கு என்ன ஒரு புரிதல்னே தெரியலையே வியன்னாவுக்குன்ற மாதிரி இருந்தது ஒரு செகண்ட். பெருக்கிறது உங்க விருப்பம் செய்யறது வேலையில தப்பிச்சுக்கிறது விஷயம். அப்ப அடுத்தவனை தூக்கி வேலை வாங்க போது மட்டும் உங்களுக்கு வந்து இனிச்சுதான் கேக்குறேன் நான். என்ன தெரியுமா காமெடி ஜாக்கி? ஆறுவாவது இப்ப கனி வந்து சொன்னாங்க, எனக்கு நீங்க இதுக்கப்புறம் வேலை செய்யவே வேண்டாம், அந்த கான்சிக்வன்சஸ் நான் பாத்துக்கிறேன் போது பாருக்கு வந்து கொஞ்சம் ஐயோ இது எதுக்கு தேவையில்லாம கெட்ட பேர் ஆயிரும் நமக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் வியன்னாக்கு அதை மட்டும் சொல்லியிருந்தா பயங்கர ஹாப்பியா இருந்திருப்பாங்க. ஓ ஜாலியா அப்ப நான் போலாம் எழுந்திரிக்கலாம் சாப்பிடலாம், போலாம் எழுந்திரிக்கலாம் சாப்பிடலாமான்ற மாதிரி தான் அவங்களுடைய முகம் மாறுச்சுன்னு வச்சுக்கோங்க. இதன் பிறகு வந்து பாரு அவங்களுடைய ஸ்டோரியை வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. மென்ஷன் பண்ணும்போது அவங்க வந்து அவங்க அப்பா இல்லாத ஒரு 17 வயசுக்கு அப்புறமா எனக்கு அப்பாவுடைய காதல் இல்லை அப்படின்னாங்க. சென்னையில இருந்து சென்னைக்கு அவங்க வந்து போட்டி போட்டது, அதாவது கஷ்டப்பட்டு போராடி தான் வந்தேன், எங்க அண்ணன் சப்போர்ட்டா இருந்தாங்கன்னு ஒரு கதை. அதுல என்ன ஒரு முக்கியமான அந்த கதையில நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு ஆண் கேள்வி கேட்கும் போது அது சூப்பராகவும், பெண் கேள்வி கேட்கும் போது அது வந்து நக்கலாகவும் பார்க்கப்படுது இந்த சமூகத்துல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதே விஷயங்கள் இங்க இப்படியும் பேசலாம். நீங்க போய் திவாகர் வந்து நடுமாறு எட்டி வச்சிங்கல்ல, அதே விஷயத்த ஒரு ஆண் செஞ்சா நீங்க அப்படியே விட்டுருவீங்களா நான் கேக்குறேன். கண்டிப்பா. அதே நேரத்துல ரம்யா வந்து போய் டம்முன்னு இப்படி கால் எடுத்து இப்படி பண்ணுவாங்க. யாரு? எஃப்ஜேவுக்கு கரெக்டா இங்கேயே. சோ அது அதே மாதிரி ஒரு பையன் அந்த மாதிரி விளையாட்டுக்கே பொதுவெளியில செஞ்சுட்டானா நீங்க அப்படியே விட்டுடுவீங்களான்னு கேக்குறேன். கண்டிப்பாக கிடையாது. ஆனால் பெண்களுக்கான பிரச்சனைகள் இன்னமும் இருக்கு. அதுக்காக நம்ம நிறைய பேசிட்டே இருக்கோம். ஆனா நீங்க எதை ஒன்னாலும் பேசிட்டு பெண்ணியத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். அது கரெக்ட். ஆனா அவங்க சொல்ல வந்தது நான் வந்து இன்டர்வியூல அவங்களுடைய லைஃப் ஸ்டைல பேசுறதுல சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்களுக்கு அவங்க அம்மா வந்து 42 வயசுல அவங்க பிறந்திருக்காங்க. இவங்க அம்மா வந்து பாக்குறதுக்கு வயசானவங்களா இருந்திருக்காங்க. எல்லாருடைய அம்மாவும் ரொம்ப சாமிங்கா இருந்திருக்காங்க. எனக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து மம்மி வந்து இப்படி இருக்காங்களேன்னு எனக்கு பெரிய வருத்தம். நான் வந்து எங்க அம்மா வந்து பெரியமான்னு தான் சொல்லுவேன், எங்க அம்மான்னு சொல்ல மாட்டேன் சொல்லுவேன். ஆயாவா அவன் ஆயா அந்த மாதிரி தான் சொல்லுவேன்னு சொல்லும் போது இது என்ன மாதிரி மனநிலை எனக்கு தெரியல. இந்த இடத்துல நான் ஒரு கருத்து சொல்லியே ஆகணும். உங்க அம்மாவை அதே மாதிரி நீங்க பிறக்கும்போது ஒரு உடல் குறைபாடோட நீங்க பிறந்துட்டீங்கன்னு வச்சுக்காங்க, உங்களை கவனிக்காம அனாதாசம் சேர்த்த நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு என்னுடைய கேள்வி அதுதான். உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி, அறியாத வயசு, நீங்க ரொம்ப சின்ன பிள்ளைல அதை வந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு பொழுது, ஏன்னா யாழினி என்ன பண்ணான்னா ஒரு தடவை 1.5 வயசு குழந்தை, 1.5 வயசு, அதன் பிறகு 2 வயசு ஆச்சு அவளுக்கு. அவளை வந்து பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க தான் நல்லா பாத்துப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு ஷர்ட் எல்லாம் போட மாட்டாரு. அவரு வந்து ரொம்ப அவரு விவசாயி, வேற ஒண்ணும் கிடையாது, வெண்டைக்காய் கத்திரிக்காய் களை எடுத்துட்டு இருப்பாரு, டக்குன்னு போவாரு. அவரு கூட்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு போனா ஒரு தடவை எனக்கு அவரு தெரியாதுன்றுச்சான். அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம், 5 வயசுதான், 5 வயசுல இல்ல, 2.5 வயசு, 2.5 ஆமா, அப்பதான் வந்து இதுக்கு போறது. ஏன்னா அங்க வர்ற எல்லா அம்மாக்களும் ரொம்ப அழகா இருப்பாங்க. ஏன்னா அது வந்து கேட்டட் கம்யூனிட்டி இருக்கிற ஏரியா, அந்த ஊரே பெரிய வளர்ச்சி. ஆனா அவங்க வீடு இருக்குல்ல, ஆமா, அவரு மட்டும் தான் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பெரிய இடம் வச்சிட்டு இருக்காரு. இப்ப அங்க டென்னிஸ் கோர்ட் எல்லாமே வந்துடுச்சு சொல்றேன். ஆனா காசு தடுப்பு இல்ல. ஆனா அவர் எப்பயுமே ஒரு துண்டை போட்டு வேட்டியை கட்டி போயிட்டு இருப்பாரு, நடந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாரு.
விவசாய ஃபங்க்ஷன் மட்டும் தான் சத்தம் போடுவார். பாசமான ஆளு, யாழி மேல அவ்வளவு பாசம். அது மாதிரி சொல்லிச்சுன்னு அன்னைக்கு வந்த தகவல். அடுத்த நாள் யாழினிக்கு வந்து அது எப்படி நீ சொல்லலாம்னு சொல்லி இல்ல அதற்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நாள் வரைக்கும் அவர் தான் போய் அவளை கூப்பிட்டு வந்தார். ஆமா, அவரோட தான் வரணும். அவர் யாருன்னு கேட்டா எங்க தாத்தா வந்திருக்காங்கன்னு சொல்லி நீ அத வந்து சொல்லணும். முத நாள் சொன்னோம் இது ரொம்ப ரொம்ப தப்பு, இப்படி பேசுறது ரொம்ப தப்பு. நாங்க 2 பேருமே ஆபீஸ்ல இருக்கோம். ஏன்னா நான் வந்து அப்ப வந்து பாலிமர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க வந்து சிகப்பி ஆட்சி மவுண்ட் ரோட்ல 2 பேரும் வந்து அங்க இருந்து கொலப்பாக்கம் போகணும். கொலப்பாக்கம் 25 கிலோமீட்டர் கிட்ட பைக்லாம் வந்து பறக்கும். அந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு வரதுக்கு முன்னாடி குழந்தை ரொம்ப நேரமா அங்க டே கேர்ல இருக்குன்னு இவர் போய் கூட்டு வருவாரு. அப்ப இந்த மாதிரி வார்த்தையை சொன்னப்ப நான் வந்து பிடிச்சி ஏறி எப்பயுமே ஒரு விஷயம் வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும்போது அதை செய்ய வைப்பேன். எதை நீ வந்து ரிஜெக்ட் பண்ண பாரு, இதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கும். 10 நாள் அவர் தான் போயிட்டு வந்தார். நாங்க வந்தாலும் நாங்க வீட்டுல இருப்போம், அவர் தான் போய் கூட்டு வருவார். இல்லைங்க அவங்க அப்பா கிட்ட நான் சொன்னேன், விஷாலப்பா நீங்க வந்து போய் தான் ஆகணும், அது அப்படிதான் சொல்லும், நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். அந்த புரிதல் அந்த பக்கம் பண்ணதுனாலதான் இன்னி வரைக்கும் யார் நீ வந்து யாரையுமே அழகு சார்ந்தோ அவங்க வந்து இப்படி இருக்காங்க, முகம் இப்படி இருக்கு, அவங்க கருப்பா இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கிற பேச்சோ அவங்கள்ட்ட வந்து நான் பழக மாட்டேங்கிறதோ இருக்கவே இருக்காது. அதே மாதிரி அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, ஆனா மத்த எல்லா பசங்களும் அந்த பொண்ணு கொஞ்சம் இதா இருக்குன்னு ஒதுக்கும் போது அவளுக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு யாழினி தான். அதேதான். நல்லா நம்ம இதுதான் நம்ம குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய விஷயம். நீங்க வந்து எப்படி ஒருத்தர் சைன் போடுறீங்கன்ற நான் கதற விடுவேனாலாம், அப்படியே நடந்து போற டம்முன்னு எப்படி எட்டி உதைப்பனாலாம் என்ன அப்படிலாம் சொல்லி எட்டி உதைப்பனாலாம் வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து அவங்க வந்து சொன்னாங்க, அதன் பிறகு நான் புரிஞ்சுக்கிட்டேன் எங்க அம்மா வந்து எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எங்க அம்மா வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு செஞ்சாங்க. அப்படிங்கும்போது எங்க நீங்க புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. நான் சொல்றேன், உங்க அப்பாவினுடைய இழப்புக்கு பிறகு ஓடினாங்க பாத்தீங்களா, பேக் தூக்கிட்டு என் குடும்பத்துக்காக நான் போகணும்னு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அவங்க. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருந்தது. அவங்க ஒரு தமிழ் ஆசிரியர், அவங்களுக்கு ஒரு கில்ட் இருக்குல்ல. ஏன்னா இந்த சமூகம் அவங்க மேல ஒரு பெரிய சப்ரஸ் வச்சிருக்குங்க. நம்மோட பொறுத்தவரை 40 வயசுக்கு மேல புள்ள பெத்துக்க கூடாதுன்னு. ஆமா ஆமா, ஏன்னா 40 வயசு மேல புள்ள பெத்து கூட சட்டத்திட்டம் இருக்குதாடா. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சொந்தங்கள்ல ஒருத்தவங்க 30+ அப்ப வந்து அவங்க பிரெக்னென்ட் ஆனதுக்கு அவங்க எவ்வளவு மன உளைச்சல் காணாங்க எனக்கு தெரியும். அந்த குழந்தை வந்து பிறக்கல அவங்களுக்கு. நிறைய அவங்க வந்து சமூக அந்த இதுக்காக அதுதான் சொல்றேன். அது அவங்களுடைய பெட்ரூம்ல நடக்கிற விஷயத்த மயிறு எட்டி பார்த்தீங்கன்னா மயிரா நீங்க வந்து பேசுறீங்கன்ற மாதிரி அவங்க எவ்வளவு பெரிய செப்பரேஷன் இருக்கும், எப்படிப்பட்ட கேலிகள் எல்லாம் அவங்க வந்து தாங்கி இருப்பாங்க. அதையெல்லாம் மீறி ஒரு பிள்ளைய வளர்க்கும் போது பிள்ளைய அது மாதிரி பண்ணும்போது அந்த கில்ட்டுக்காக அந்த பொண்ணை வந்து அவங்க வந்து மன்னிச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன், ஒரு தமிழாசிரியர் என்பதால. ஆனால் அந்த கஷ்டம் இப்ப உங்களுக்கும் வரும்ன்றதுதான். நீங்கள் இருபக்கமான கூர்மையான கத்தி. அது ஒண்ணு உங்களுக்கு நீங்க செஞ்சீங்கன்னா இன்னொன்னு உங்களுக்கு நோக்கி இன்னொன்னு வரும். இப்போ வந்து உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, திவாகர் சொல்றாரு இன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது, நீங்க நானும் கல்யாணம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, டார்ச்சர் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, உதாரணத்துக்கு உனக்கு வந்து வேற யாருமே கிடைக்கலையா, இந்த பக்கம் வந்து நீங்க வந்து அம்மா வந்து ஆயான்னு சொல்றீங்க, ஓகே ஆயான்னு சொல்லி முடிச்சிட்டீங்க, ஆனா இன்னைக்கு உங்களுக்கு பேருக்கு வந்து அதுவா வந்து நிறுத்துது, இவரு கூட தான் நீ வந்து ரேம்ப் வாக் பண்ணணும் போது என்னால முடியாதுன்றீங்க. இல்ல நான் அதை முடியாதுங்கிறத வந்து அப்படி நான் கோர்வையா பார்க்கல. பட் கோர்வையா பாத்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு அந்த மனநிலை இருக்கு. ஆமாங்க, அதனாலதான் நான் சொல்றேங்க, நீங்க உங்களுக்கு அந்த மனநிலை இருக்கு, அதனாலதான் இது கோர்வை கண்டிப்பா கோர்வையா பார்க்கணும். எதுங்க நீங்க அவர் கூட போலாம், நான் எதுக்கு நீங்க அவர் கூட போல, நீங்க அவருக்கு வந்து இடத்த கொடுத்தனால அவர் பேசினாரு. ஆனால் அதே நேரத்தில் திவாகர் செய்யும் தவறுகளுக்கு இன்னைக்கு எல்லாருமே மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. திவாகர் கிட்ட போய் வந்து சபரி பேசுற விஷயங்களை அதை நம்ம நேத்தே நம்ம பேசணும். திரும்பவும் சொல்றேன் போய் வந்து முத்தா கேட்கறது அது வந்து தவிர்க்க முடியாம கொடுத்துட்டு போறாங்க. அடுத்தது வந்து பேர் என்ன இவங்க சார் அரோரா, இல்ல அதான் எல்லார்கிட்டையும் முத்தா கொடுக்கறது, தொட்டு பேசுறது, லவ் பண்ணலாமான்னு பேசுறது, கண்டென்ட்ற பொருள் நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நீங்க மனசளவுல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆமாமா, புரியுதுங்களா? 16 வயதுல இவர் வந்து வீட்டு வேலைக்காரரு. ஓகே, யாரு அந்த அம்மா செத்துருவாங்க. இவங்க வந்து இவர் என்ன பண்ணுவாரு, எப்ப பார்த்தாலும் அது வந்து சோறு எல்லாம் போற மாதிரி இவரே கற்பனை பண்ணிக்குவாரு. சோறு போதும் இவரு என்னன்னா இது வந்து மயில் வந்து இவரு சோறு போடுறது இவரே கற்பனை பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பாரு. அம்மா காரி செத்ததுக்கு அப்புறம் அது டாக்டர் ஏமாத்திட்டான்றதுக்காக அது செகண்ட் சாய்ஸ் தான் இவங்ககிட்ட வரும்னு வச்சுக்கோங்க. அதுலயும் பேசலாம். நீங்க நேர்மையா ஃபர்ஸ்டே ஒருத்தன் வந்து உங்ககிட்ட நான் எல்லாமே சொல்லும்போது அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. டாக்டர் வந்து மயில் சொல்லி பாவடையை தூக்க சொல்லுவாரு. தண்ணியில பாவடைய கொஞ்சம் கொஞ்சமா தூக்க சொல்லுவாரு. அதுக்கப்புறம் தான் தெரியும், ஓகே இவன் மேட்ருக்கு அலைஞ்சிட்டு இருக்கான், இவங்கிட்ட உண்மையான லவ்வே கிடையாது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஊர்ல நிறைய பிரச்சனைகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான்
சப்பனிக்கிட்ட வருவாங்க. ஏன்னா ஊர்ல அதுக்கப்புறம் உங்களை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்ற நிலைமைக்கு அப்புறம் சப்பனிக்கு வருவாங்க. அதுதான் இது இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான புரிதல், இந்த மாதிரியான விவாதங்களை நம்ம தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம். ஆமா, நிறைய வந்து இந்த விஷயங்கள் பேசிட்டோம். சோ இதன் பிறகு அப்படியே வந்து வந்துருவோம். அதனாலதான் அந்த கர்மாயிஸ் பூமாரங்க மாதிரி நீங்க எங்க வந்து அம்மா அவ்வான்னு சொன்னீங்களோ, இங்க வந்து உங்க கூட வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து நிக்கிறாரு. அத நீங்க மறுக்கும்போது கரெக்டா வந்து நெல்லிக்காய் மூட்டை அவுக்குற மாதிரி இவர் அவுத்துட்டாரு விக்கல். இந்த முக்கியமா விக்ரம் அண்ட் சபரி 2 பேருமே வந்து அற்புதமான ஒரு ஐடியாவை வந்து சொன்னாங்க. அண்ணன், நீ விளையாட்டுக்குன்னு சொல்லி பொம்பளை பசங்களை தொட்டு பேசுற, அதுங்கிட்ட முத்தம் கேட்கற, ஒண்ணும் இல்ல, எங்கேயாவது ஒரு பாயிண்ட்ல டக்குன்னு திரும்பி இவன் என்ன கிட்ட வந்து இந்த மாதிரி வேணுன்னே கேட்டுட்டு இருக்கான்னு சொன்னா உன்னுடைய பெயர், நீ வந்து எடுத்து வச்ச பேர் புகழ் எல்லாம் போயிடும். இல்ல அவர் வந்து சும்மா தான் பண்ணுவாரு. என்ன சும்மா கேமாலாம் கிடையாது. ஒரு பொண்ணு திரும்ப கேக்குறப்ப மீதி ஆமா அவர் அப்படிதான் செஞ்சாருன்னு வந்து நின்னுதுன்னா முடிஞ்சது கதை. நீ வந்து நீ இவ்வளவு நாள் சம்பாதிச்ச புகழ் பேர் எல்லாமே போயிடும், புஸ்கா ஆயிடும். அப்புறம் நீ வாட்டர்மெலன் கடிக்கவே முடியாது, சப்பி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அப்படி சொன்னாங்களா? ஆமா, அப்படிதான் சொன்னாங்க. ஓகேவா? அவரு வந்து அதுக்கப்புறம் வந்து ஓகே பண்ணுவாரு. அவர் வந்து அதான் சொல்றேன், அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதுல ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து சபரி கிட்ட பிடிச்சிருந்தது. நான் உன் மேல பொறாமையில சொல்றேன், இவங்கள்ட்ட எல்லாம் முத்தம் வாங்கிக்கிறாரு, இவங்களுக்கு எல்லாம் குடுக்குறாருன்னு பொறாமையில சொல்றாரு மட்டும் நினைச்சுக்காது அப்படின்ட்டாரு. ஏன்னா இவர் அந்த மாதிரி சொல்லுவாருன்றதுக்கு. ஆமா, அப்பயும் சொல்லுவாரு, விளையாட்டுக்கு தான் செஞ்சாரு. தெரியல. அதுதான் உண்மை. இதற்கு அடுத்த ஸ்டோரி வந்து பிரவீனோடது. பிரவீனுடைய ஸ்டோரி வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். அவர் வந்து இந்த போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பொதுவெளியில இவ்வளவு பெரிய இதுல சொல்றது வந்து சாதாரண விஷயம் இல்ல. ஒய்ஃப் வந்து சந்தேகப்பட்டிருக்காரு. அது வந்து மிகப்பெரிய கொடுமையான விஷயம். அந்த பொண்ணு வந்து தொடர்ந்து அந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட வந்து ரொம்ப கெஞ்சிலாம் வந்து பேசியிருக்குது. அதனால இப்ப என்னன்னா உணர்ந்துட்டு என் பொண்டாட்டியை நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அதை ஒத்துக்கிறது பெரிய விஷயம். அதை பத்தி ஒரு ஸ்பெஷல் வீடியோ போலான்னு எழுதி வச்சிருக்கேன். டைம் இருக்கும்போது நிச்சயமா அதை பத்தி பேசுறேன் நான். ஓகேவா? அந்த அவங்களுடைய அந்த வாழ்க்கை விஷயத்திலையும் அவங்க பொண்டாட்டி எவ்வளவு முக்கியம்ன்றதையும் அவர் சொல்லி முடிச்சாரு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த குப்பையை எடுத்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அதுக்கப்புறம் கிளவுஸ் கொடுத்துட்டா ஓகே அவ்வளவுதான் எனக்கு அப்படின்னாங்க. அதன் பிறகு வந்து அந்த ஜக்கூசி அப்படியே கழுவி விட்டுருங்கன்னு போதும் பண்ண மாட்டேன் அப்படின்வாங்க திருப்பி வேணா. அண்ட் நீங்க அதுல குளிக்கவே இல்லையா? நான் கேக்குறேன், நான் தெளிவா கேக்குறேன். நீங்க குளிச்சீங்களாங்க? அப்ப நீங்க குளிச்சீங்கல்ல, அப்ப நீங்க குளிக்கிற இன்னொருத்தவங்க கழுவும் போது நீங்க கழுவுறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் நான் கேக்குறேன். இதாங்க கேள்வி. இதுக்குத்தான் இந்த சமூக நீதினு ஒரு விஷயத்த அதாவது அதனாலதான் சொல்றாங்க, வேலை என்பது யார் வேணாலும் எந்த வேலையும் செய்யலாம். ஓகே. ஆனால் பிறப்பின் அடிப்படையில் இந்த வேலையைத்தான் அவன் பிறந்ததுல இருந்தே செய்யணும்னு ஆரம்பிக்கிறதா இங்க எதிர்க்கிறோம். இப்ப இங்கேயும் பார்பர் ஷாப் இருக்கு. அங்க வந்து எவன் வேணாலும் காசு நிறைய வருதுன்னா எந்த வேலையும் செய்வான். ஒண்ணும் இல்ல, இந்த பி அள்ளி கொட்டினா 25 பவுண்ட் ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்குன்னு சொன்னா எல்லாருமே அந்த வேலை செய்வான். காசு ஏறாது, அது அங்க பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பா. அதே மாதிரி நீ சொல்ற மாதிரி இங்க வந்து அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் ரொம்ப கொடுமை. இதெல்லாம் ஏன் நான் திரும்பவும் பதிவு பண்றேன்னா, இப்படியான ஒரு விஷயத்துல இருந்தாங்க. அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சாம்பல் வந்து ஒரு தட்டுல சாம்பல் வச்சு வீட்டுக்கு பின்னாடி மாதிரி ஒரு கட்டை கட்டிருப்பாங்க. அங்க போய் அவன் கழிஞ்சு வச்சிருவான். இவங்க ஒரு ட்ரம்மு வண்டி வச்சு தள்ளிக்கிட்டு வந்து அந்த பீ மேல வந்து சாம்பலை போட்டு அதை வந்து இதால அள்ளி போட்டு அந்த ட்ரம்ல போட்டு போகணும். அந்த ட்ரம்ல தான் அவங்க சாப்பிடணும். அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடணும் காலையில. இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே பிறப்பின் அடிப்படையில் அவங்கள செய்யணும்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? அதான் மாட்டேன். இதைத்தான் இங்க இந்த பிக் பாஸ் பேசுது. இதைத்தான் நம்ம பேசணும். நம்ம எல்லாத்தையும் பேசுவோம், அது இதுவும் ஒண்ணுன்றதுக்காக நான் சொல்றேன். ஓகே. சோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன? அதனால சாதாரணமான விஷயம் கிடையாது இது. எல்லாத்த விட இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? 1930 வரலையும் என்ன சமஸ்கிருதம் படிச்சாதான் நீங்க எம்பிபிஎஸ் படிக்க முடியும். ஆத்தடி, சமஸ்கிருதத்துக்கும் எம்பிபிஎஸ்க்கும் வாட் கனெக்ஷன்? அப்படிதான் இருந்தது. அதனாலதான் அந்த கேள்விகள் கேட்டாங்க. ரஷ்யாவிலையும் அதே மாதிரி தான். லத்தீன் படிச்சாதான் நீங்க வந்து லத்தீன் மொழி தெரிஞ்சாதான் நீங்க வந்து எம்பிபிஎஸ் பண்ணும்போது அதை எதிர்த்து மாத்தினாங்க. ஓகே. அந்த மாதிரி இங்கேயும் திராவிட கட்சியும் மீதி கட்சியும் அதுக்கான ஆரம்ப புள்ளியாக இருந்து அதெல்லாம் மாத்திட்டு தான் நீங்க எல்லாம் மருத்துவர்களாக இருக்கிறாங்க. சும்மா வரல எல்லாமே. ஆனா இதையெல்லாம் உடைத்து சொல்வதற்காக ஒரு கும்பல் வந்து இயங்கிட்டே இருக்கு. அதைத்தான் தொடர்ந்து இதை வந்து பேசி வந்துட்டு இருக்கோம். தட்ஸ் ஆல். எஸ். சோ இதுல கனியோடைய 2 விஷயங்கள் நான் யோசிச்சேன் அப்படின்னா, முகஞ்சி வந்து ஒரு மாதிரி சுழிச்சு காட்டுவாங்க வியன்னா. அப்ப வந்து கனி சொல்லுவாங்க, முகத்தை அப்படி பண்ணாதீங்க, யாருக்குமே இது ட்ரிகர் பண்ணும், எல்லாரையுமே இது ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும், இதை நீங்க செய்யாதீங்கன்னு போது அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க, அவங்க கூட தான் செஞ்சாங்கன்னு போது அவங்க உங்களை வேலை வாங்குறாங்க, நீங்களும் திரும்ப பதிலுக்கு பேசுங்க, மூஞ்சி இப்படி பண்ணாதீங்க. ஏங்க மூஞ்சி இப்படி பண்ணாதீங்க, நான் இப்படிதான் பேசுவேன். இப்படியா நீங்க பேசுவீங்க எல்லார்ட்டையும் போய் மூஞ்சி காட்டி? நீங்க விஜய் சேதுபதி கிட்ட இப்படி பேச முடியுமான்னு கேக்குறேன். அவர் வராரு, அவர் எதை கேக்குறாருன்னா அப்படிதான் பேசுவீங்களா? அப்படியே மூஞ்சி காட்டுவீங்களா? அதையும் வந்து கனி வந்து சொல்லுவாங்க. நான் அதை தான் சொல்றேன், கனியை நீங்க தனித்துவா பார்த்தீங்கன்னா
கண்டிப்பாக இது என்னடா எதுக்கு எடுத்தாலும் இவங்க என்னவோ அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணின்னு வராங்கன்ற மாதிரி இருக்கும். ரூல்ஸ் மீறி அவங்க சப்போர்ட் கேட்கல. அதுதான் நானும் சொல்றேன். ரூல்ஸ் மீறி அவங்க சப்போர்ட் கேட்கல. நீங்க வந்து 11 மணிக்கெல்லாம் தூங்கி எழுந்திருக்கீங்க. இன்னைக்கு டீ இல்லைன்னா உங்களால வேலை செய்ய முடியலன்றீங்க. சாப்பாடே உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்படியான அட்ராசிட்டிலாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து குத்துதே கூட இதுன்னா என்ன அர்த்தம் கேக்குறேன். அதுக்குதான் இந்த ப்ரீ மேட்டர் வந்து சொன்னேன் நான். அதுதான் விக்ரம் இன்னொன்னு அழகா சொல்வாரு. கருத்து நான் இப்ப என் கருத்து அப்படின் போது சொல்வது கருத்து கர்மமா இருந்தா எப்படிமா கேக்குறது அப்படின்னு. அதே போல வந்து அந்த விஷயத்திற்கு அவங்க போய் எப்படி வந்து சொன்னாங்களோ அதே மாதிரி விக்கல்ஸ்ல போய் அவங்க ஆலோசனையும் கேட்பாங்க. இப்படி பண்ணா நம்ம என்ன அதுதான் விக்கல்ஸ் விக்ரம் கிட்டயும் போய் அவங்க ஆலோசனை கேட்பாங்க. அப்ப விக்கல்ஸ் விக்ரமும் இவங்களும் பேசுறதே என்னன்னா தனியா அவங்க முடியாதுன்னு சொல்றதுக்கு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, பட் எல்லாத்தையுமே பண்ண முடியாதுன்றப்ப விக்கல் சொல்வாரு வேற ஒண்ணுமே இல்ல, நீங்க ஐசோலேட் பண்ணி உட்கார வைக்கிறது மட்டும் தான் அதுக்கு ஒரே வழி, வேற ஒண்ணும் பண்ண முடியாது, நம்மளால என்ன செய்ய முடியும் இதுக்கு மேல அப்படின்வாங்க. இதன் பிறகுதான் இந்த ஜூஸ் ஃபேக்டரி வரும். ஜூஸ் ஃபேக்டரிக்கான ஒரு தலைவரை யாரை தேர்ந்தெடுக்கணும்ன்றது, தலைவர்ன்றதை விட இந்த குவாலிட்டி யாரை தேர்ந்தெடுக்கணும் எல்லாருமே வந்து பார்வைதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் குறை கண்டுபிடிப்பதுல வந்து பேசி விக்கணும் அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு, பட் குறை கண்டுபிடிக்க முடியும்ன்றப்ப பார்வை எல்லாரும் சொல்லுவாங்க. அதுல சுபிக்ஷா வந்து பர்டிகுலரா அவங்க சொல்லும்போது பார்வை வந்து அவங்க சண்டைக்கு போவாங்க. எப்படி நீ அப்படி சொல்லும் போது நீங்க எல்லாமே செஞ்சாலும் கூட குறை கண்டுபிடித்து உங்களை அடிச்சுக்க முடியாது, உங்களை நான் பரிந்துரைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி விக்கல் விக்ரம் வந்து அதனுடைய டெஃபினிஷன் அழகா சொல்லுவாரு. அதாவது ஒரு பொருளை விற்கும் போது எதிராளி என்ன சொல்றான்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க பாயிண்ட் வைக்கணும். ரெண்டு பேருமே அதுக்கு பொருந்தது கிடையாது. ஏன்னா ரெண்டு பேருமே சொல்லுவாரு, ரெண்டு பேருமே சொல்லுவாரு. ஓகேவா? இதுல வந்து இந்த இடத்துல நடுவுல வந்து கனி வந்து வேணாம் சொல்லுவாங்க. என்னன்னா ஏன் வேணாம் நான் சொல்றேன்னா அவங்களுக்கு பேசுற திறமை கிடையாது, பேசி ஒத்துக்க வைக்கிறது அவங்களால முடியாதுன்னு பொழுது அவங்க சொல்லுவாங்க. அடுத்து வந்து கெமி சொல்லுவாங்களா, உடனே என்ன பண்ணுவாங்க, அழ ஆரம்பிச்சிருவாங்க என்ன கார்னரைஸ் பண்றாங்கன்ட்டு. சோ இதுலதான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், திவாகரை பத்தி பேசும்போது இந்த விஷயம் எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா. அப்ப வந்து வேணா வந்து உடனே என்னை டார்கெட் ஃபர்ஸ்டே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, பிக் பாஸ் என்னை கார்னர் பண்றாங்க. அதை விட என்ன சொல்லுவாங்க, பனிஷ்மெண்ட்னாலுமே அவங்க ஒத்துக்க மாட்டாங்களா. பிக் பாஸ் என்னட்ட வந்து பிக் பாஸ் சொன்னா நான் கேக்குறேன், என்ன பிக் பாஸ் வேற வேலையே இல்லையா. அவரு சரக்கு போட்டு கிடப்பா எப்ப பார்த்தாலும் 20 வாட்டி 30 வாட்டி கேட்டா அதுக்கப்புறம் ஒத்தக்கண பொறுமையா எழுந்து சோம்பல் முடிச்சுட்டு ஏதோ சொன்னாங்களே பண்ணுவான். அந்த கிட்ட போய் வந்து பிராது வச்சுட்டீங்க. கனின்னு ஒரு ஆளதான் அங்க வந்து குத்துக்கள் மாதிரி உட்கார வச்சிருக்காங்களா உங்களுக்கு. அப்புறம் என்ன அதெல்லாம் கனி சொல்லுவாங்க, அவர் வர முடியாதுன்றதுக்கு அதமா தலன்னு ஒருத்தர் போட்டு என்ன கேள்வி கேட்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க திரும்ப அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஜாக்கி அழுத உடனே குடுன்னு ஓடி போய் சமாதானப்படுத்துவாரு. வினோத் என்னமா கண்ணமா பண்ணமா அப்படின்லாம் என்ன எதுக்கு அழறீங்க, அப்புறம் திருப்பி போய் சுபிக்ஷா சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் இங்க உடச்சு பேசுவோம். நான் வந்து இந்த வியன்னா அண்ட் வினோத்துக்கு ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்ல ஒரு பிராது மாரி செல்வராஜ் வந்து எப்படி வந்து மணிரத்னத்துக்கு வந்து 2வது பொண்டாட்டி மேல ஒரு மையல் இருக்கும். அவருடைய எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா 2வது பொண்டாட்டி கான்செப்ட் வரும். செக்க சிவந்த வானத்துல கூட பாத்தீங்கன்னா ஜோதிகா, அப்புறம் இங்க அதித்தி ராவ் அப்படி, அப்புறம் எல்லா படத்துலயுமே நீங்க பாக்கலாம். மணி இதுல அக்னி நட்சத்திரம் மேடம், அக்னி நட்சத்திரம் விடுங்க சார், இவ்வளவு வயசு ஆயிடுச்சு சார், இப்ப கூட அந்த மாதிரி அவருக்கு வந்து செகண்ட் ஒய்ஃபு கதவுல ஒரு ஃபெட்டிஷ் அவருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மாரி செல்வராஜுக்கும் டீச்சர் மேல எதிர்விட்ட அக்கா மேல ஒரு க்ரஷ் இருக்கு, அவருடைய படங்களை பார்த்தா தெரியும் அப்படின்னா அதை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்ப நான் சொல்றது தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் எல்லா இடத்துலயும் எல்லா ஆண்களுக்கும் இருக்கும். ஒருத்தன் படைப்பின் மூலமா சொல்றான், உங்களுக்கு சொல்ல முடியல அவ்வளவுதான், மற்றபடி எல்லா இடத்துலயும் தான். இப்ப அதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன், இந்த வினோத் வந்து ஓடனார் இல்லையா, பதறி அடிச்சு ஓடனார் இல்லையா, இருக்குது இன்னும் அது இந்த பாண்டை நீங்க எப்படியோ வச்சுக்கலாம், ஃப்ரெண்டு தோழி என்ன மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஆணுக்கும் அது மாதிரி இருப்பாங்க, பெண்ணுக்கும் அது மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல வரேன். ஆனா இதை வந்து இதை எக்ஸ்பிளனேஷனே பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன் நான். கண்டிப்பா இந்த பாண்டை எக்ஸ்பிளனேஷனே பண்ண முடியாது. சோ இதன் பிறகுதான் வந்து அந்த பாட்டில் ஸ்டோரி அவங்க எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு வருவாங்க. நாளைக்கு தான் அடிச்சுக்கிறதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன், நீங்க அந்த அளவுக்கு நடக்கல. சோ குவாலிட்டி செக்ல வந்து ஆளுக்கு ஒரு பாட்டில் அந்த மாதிரி தான் நாங்க வந்து அப்ரூவ் பண்ணுவேன்னு சொன்னாங்க. பர்பஸ்ஃபுல்லாவே சொல்லுவாங்க, உன் பாட்டில் வந்தா முதல்ல ரிஜெக்டட் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் பாரு வந்து எல்லாத்தையும் சொல்லியே அனுப்புவாங்க. அதுதான் பாட்டில் டாஸ்க்ல நடந்த விஷயங்கள். சோ இங்க கேள்வி கேட்ட வரைக்கும் வந்து இந்த செலக்ட் பண்ண வரைக்கும் உண்மையிலே எல்லாருமே கரெக்டா தான் செலக்ட் பண்ணாங்க. அவரால் ஓட முடியாதுங்கிற காரணத்துக்காகவும் வந்து நான் வந்து அவரை செலக்ட் பண்றோம்ங்கிறதையும் சொல்லி தான் செலக்ட் பண்ணாங்க. நீங்க எல்லா விஷயத்துக்கும் உங்களை கார்னர் பண்றதாவும் எல்லா விஷயத்துக்கும் உங்களை இது பண்றதாவும் வேணா நினைச்சிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே நீங்க இன்னுமே அவாய்ட் பண்ணப்படுவீங்க அந்த வீட்டுல. அதுதான் அங்க நடந்தது. ஓரளவுக்கு 20 நிமிஷத்துல முடிக்கணும்னு சொல்லி திரும்பி 40 நிமிஷத்துல முடிச்சோம். அப்படிதான் என்னைக்கு நம்ம வந்து 20 நிமிஷத்துல முடிச்சிருக்கோம். சோ ஒரே ஒரு சாங் டெடிகேஷன் டு யார் சார் பதறினார்ல, அழுததுக்கே பதறினார்ல. பட் அவங்க சொன்னாங்க, ஐயோ நான் பதறல, நான் அழல, நான் வந்து எல்லாரும் கார்னர் பண்றதுனால தானே
அப்படி பார்த்தா பார்வதி எல்லாரும் தான் கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. அப்படிலாம் பார்த்தா அவங்க வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் அழுவாங்க. விஜய் சேதுபதி வரும்போது தான் துக்கம் தாங்காம அழுவாங்க. இவங்க அதுக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்துக்குமே நான் அப்படி இல்லைனாங்க. ஸோ அதனால அந்த சாங் மட்டும் டெடிகேட் பண்ணி இந்த விஷயத்தை முடிக்கலாம். தென்கிழக்கு சீமையில செங்காத்து பூமியில ஏழப்பட்ட ஜாதிக்கோரு ஈரம் இருக்கு, காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா சாயம் போன வாழ்க்கையிலும் சாரம் இருக்கு. ஒருத்தவங்க தான் நிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ இந்த வினோத் அண்ட் அந்த இதுக்காக ஓடுறாருன்னு இருக்குல்ல, நிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டமா நீங்க ஆஃபீஸ்ல வீட்டுல எல்லா இடத்துலயுமே நீங்க அந்த மாதிரி ஒரு ஆளை பார்க்கலாம். அந்த மாதிரி கிடைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்ல வரேன் நான். உண்மையிலே ஓகே, ஒரு நாள் நம்மள சாப்பிட்றியான்னு கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கும்பொழுது அது பெரிய பாக்கியவான்கள் எல்லாருமே. பட் எனிவே வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த புக்கு இதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லி முடிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்க சார் டக்குன்னு. இங்கிலாந்து வந்தோம். இவங்க நேரம் தவறாமையில் பெரிய ஆள் இவங்க. நானும் சூப்பர் அப்படின்னு நினச்சிருக்கேன். 3:30 வீட்டு காமிக்கணும். புரோக்கர் நானும் யானையும் 3:15 வந்துட்டோம். 3:29 வரையும் எவனையுமே காணோம். திடீர்னு பார்த்தா 3:30 வரோம், பங்கு வச்சுட்டு தேவர் மகன் கமல் மாதிரி வீட்டை காமிக்கிறதுக்கு. ஸோ நேரம் தவறாமை எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்கனவே இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி இந்தியர்கள் நேரம் தவறாமை வந்து கடைபிடிக்க மாட்டாங்க, நேரத்தை தவற விடுவாங்க அப்படின்லாம் சொன்னதுனால நம்ம எல்லா இடத்துக்கும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் முன்னாடி போயிடுவோம். ஸோ இந்த ஊரை பற்றின ஒரு பிம்பம் நம்மளுக்கு இருக்குது. 4 மாதம் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு நாள் நானும் என் ஒய்ஃபும் 3:30க்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் NHSல நான் போகிறேன். போனால் 3:31 3:32 ஏன்னா பார்க்கிங் பண்ண முடியாமல் போனோம். 1 நிமிஷம் லேட்டு போனேன். வாட்ஸ் யுவர் நேம், ஐ ஹேவ் அப்பாயின்மெண்ட் டுடே அப்படின்னு. வாட்ஸ் யுவர் நேம்னு கேட்டாங்க. தனசேகரன் வடமலை அப்படின்னு சொன்னேன். வாட்ஸ் யுவர் அப்பாயின்மெண்ட் டைம்னாங்க. 3:30. வாட்ஸ் டைம் நாவுனாங்க. 3:31 காமிச்சோம். ஒரு அப்பாயின்மெண்ட் கேன்சல் அப்படின்னா. நல்லா கேட்டுக்கோங்க, அப்பாயின்மெண்ட் கேன்சல். ஸோ தோழி பிரியா என்ன பண்ணாங்கன்னா, கல்யாண நாள் ஞாயிற்றுக்கிழமை 19/10/2025 அன்னைக்கு கல்யாண நாள். ஸோ தோழி என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு வைன் பாட்டிலா, ஸ்காட்ச் பாட்டில், ஸ்காட்ச் அண்ட் சாக்லேட்ஸ் அதெல்லாம் ஃபஸ்ட்டே அனுப்பிச்சிட்டாங்க. அது சனிக்கிழமை வந்துட்டு, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்ய மாட்டானுங்க. அடுத்தது வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்துடும் இல்லை திங்கக்கிழமை வந்துடும் சொன்னாங்க. ஏன்னா நேரம் தவறாமல் இல்லை இவனுங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஃப்ளவர் இதை வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. நேற்று என்ன பண்ணானுங்க, நாங்கள் வீட்டுக்கு போனால் அவனுக்கு கதவை திறக்கலன்ட்டு போய் சொல்லிட்டானுங்க. நானும் என் பொண்ணு வீட்டில் தான் இருக்கோம். இன்றைக்கி என்ன பண்ணானுங்க, அவங்க ட்ராக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ட்ராக் பண்ணி கடைசியில் பார்த்தா சேகர் உங்கள் அப்பார்ட்மெண்ட் கீழே வச்சுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். போய் கதவை திறந்து பார்த்தா மேலே எடுத்து வந்து வச்சுட்டு போயிருக்காங்க, திருட்டுப்பாய மாதிரி. நம்ம ஒரு பிம்பம் ஒன்று வச்சுருக்கோம்ல இவனுக்கு மேலே. இந்த இது டாக்டர் படம் பார்த்தீங்களா மேடம்? அதுல ஒருத்தன் இங்கிலீஷ் பேசுவான் தெரியுமா, dude I don't forget dude, அந்த மாதிரி I never forget those girl face. உண்மையிலே ஒரு நிமிஷத்துக்கு கெட் அவுட் அப்படின்னா மேடம், அதுதான் இவனுக்கு என்னன்னா 2 நாள் கழிச்சு எட்டு வரானுங்க. ஸோ அதனால இட்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லா பக்கமும் இருக்கும். அதை தான் இந்த இடத்துல சொல்லலான்ட்டு. கண்டிப்பாக. ஸோ வேற என்ன உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. நாளைக்கு மழை இருக்குது, ரொம்ப ஜாக்கிரதை, தேவையில்லாமல் வெளியே போகாதீங்க. டோன்ட் டூ தட், ரைட்? ஸோ வேற என்ன உங்கள் கருத்துக்களை ஜாக்கிரதையா இருங்க. உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும்